புழுங்கரிசியில் இடியப்பம் செய்யலாம். எப்படின்னா, அந்த புழுங்கரிசியை வந்து நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். ஊற வச்சு அதை நைஸாக அரைச்சி தோசை மாவை விட நம்ம தோசை மாவு அளவுக்கு இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். இந்த அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த மாவை வந்து இந்தமாரி இட்லியாக ஊற்றி வேக வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் வந்து நம்ம புளியறதுக்கு லூஸாக நல்லா வரும். தண்ணி இல்லாமல் நம்ம கெட்டியாக ஊற்றணும் அப்படின்னாக்கா ஒரே அழுத்தமாக இருக்கும், புளிய முடியாது. அதனால் தண்ணியாக அரைச்சி நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இதுமாரி புளிஞ்சிட்டோம்னா புளிஞ்சு இதுமாரி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கொடி கொடியாக நல்லா இருக்கும் இடியப்பம். இது வந்து நம்ம வந்து இந்த பச்சரிசி மாவை ஊற வச்சு அதை மில்லில் கொடுத்து அரைச்சி அவிச்சு காய வச்சு அது மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம அது இல்லாத பட்சத்தில் இதுமாரி உடனடியாக வேணும் அப்படின்னா இதுமாரி புழுங்கரிசிலையும் இடியப்பம் செஞ்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இடியப்பம் வந்து நல்லாயிருக்கும். அதை எப்படி கலரி காட்டுறேன் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. இந்த இடியப்பத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காய் பாலை வந்து அப்படியே எடுத்து இதில் ஊற்றிடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடியப்பத்தை வந்து தனித்தனியாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பிணைஞ்சி அதை அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அப்படியே உருண்டையாக இருக்கும். அதுமாரி செய்யாமல் இந்த அந்த இடியப்பத்தில் எடுத்து அந்த தேங்காய் பாலை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பாலை இதில் அப்படியே ஊற்றிடணும். ஊற்றி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படியே கொடி கொடியாக இருக்கும். அப்படியே தனித்தனியாக இருக்கா இடியப்பம், கொடி கொடியாக தனித்தனியாக இருக்கும் அப்படியே. அதனால வந்து அந்த இடியப்பத்தை வந்து அதில் போட்டு பிணையக்கூடாது. இந்த காரம் செய்கிறதுக்குமே நான் இப்போ வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சி அது வந்து கலர போகிறேன். அதுக்குமே வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, இதை வந்து தனித்தனியாக போட்டு பிணைஞ்சி அப்படியே உதிரியாக எடுத்துட்றோம் அப்படின்னா எடுக்க முடியாது. அப்படியே உருண்டையாக போயிடும். இதுக்குமே அப்படியே இடியப்பத்து மேலே நம்ம வந்து வெறும் எண்ணெயை மட்டும் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடியப்பம் வந்து தனித்தனியாக வந்துடும். அப்படியே கலர் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம அந்த இதை ஊற்றி கலரணும் அப்படின்னா அப்படியே தனித்தனியாக வந்துடும். நம்ம அந்த இடியப்பத்தில் எண்ணெயை ஊற்றி லேசாக ஊற வச்சுட்டு இதை போட்டு கலர்னது எப்படி தனித்தனியாக வந்துட்டு பார்த்தீங்களா? அதனால வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம போட்டு பிணைஞ்சி உருண்டை ஆகாமல் இதுமாரி தனித்தனியாக கலரி எடுத்துடலாம். இது வந்து ஊறி இதுவும் வந்து நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இந்த தேங்காய் பால் இடியப்பமும் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம்.